पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथिता पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीमष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम् नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे फुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः. ஒரு நிமிஷம் இருங்கோ. सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. भीष्मद्रोणतटा जयद्रथजला गान्धारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सोत्तीर्णा खलु पाण्डवैरणनदी कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटम् नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाबोधितम् लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयात् भारतपङ्कजं कलिमलप्रध्वंसिन श्रेयसे मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतस्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुःसुरासुरगणा देवाय तस्मै नमः. ஓகே, ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியறதா? ஸ்கிரீன்ல என்ன தெரியுது? ஓகே, ஸ்கிரீன் ஷேர் நான் ஆஃப் பண்ணிட்டேன். திருப்பி ஸ்கிரீன் ஷேர் ஆன் பண்ண போறேன். சரி, ஓகே, எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் ரெடியா? ரெடி. சரி, லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்? லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? செகண்ட் ஸ்லோகா. ஃபர்ஸ்ட் தியான அப்புறம் அதுக்கப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்லோகாஸ் பார்த்தோம். எஸ், ஃபர்ஸ்ட் டு 6 ஸ்லோகாஸ் பார்த்தோம். 1 to 6 பார்த்தோம். ஓகே, ஆமா. சோ என்ன பார்த்தோம்? எஸ் மேம். ஆனா போன வெனஸ்டே 1 and 2 சொல்லி தந்தீங்க, அத எனக்கு சொல்லணும்னு சொன்னீங்க. எனக்கு சொல்லணும்னு சொன்னேன். முதல்ல இத finish பண்ணிடலாம். சரியா? ஓகே மேம். இன்னைக்கு கவர் பண்ண வேண்டியதை finish பண்ணிட்டு அதை பாத்துக்கலாம். சரியா? ஓகே, சரி. சோ 1 to 6th ஸ்லோகம் என்ன பார்த்தோம்னா, குருக்ஷேத்திரத்துல கௌரவாசோட ஆர்மியும் பாண்டவாசோட ஆர்மியும் ரெண்டு பக்கம் நின்னுட்டு இருக்கா. கௌரவர்களுடைய ராஜா திருதராஷ்டிரன் சஞ்சயன் அப்படிங்கிறவர் மூலமா அங்க என்ன நடக்கிறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறார்.
அப்போ நம்மளுக்கு கிளியரா ஒரு விஷயம் தெரியறது, தன்னோட குழந்தைகளையும் பாண்டவர்களையும் வெவ்வேறுன்னு அவர் பாக்குறார். எல்லாம் என்னுடைய குழந்தைகள்னு அவர் பார்க்கல. அப்போ துரியோதனன் வந்து அவனோட ரத்தத்தை எடுத்துட்டு வந்து துரோணாச்சாரியார் கிட்ட போய் அதை நிறுத்தி அவர்கிட்ட பேசுறார். என்ன பாண்டவர்கள் சைட்ல இவாள்லாம் இருக்கா அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். ஓகேவா? அது என்ன லிஸ்ட்னு நம்ம பார்த்தோம். கிருஷ்ணரோட அர்ஜுனன், பஞ்ச பாண்டவர்களோட அவளுடைய அலைஸ்லாம் யாருன்னு எல்லா லிஸ்டும் அதுல கொடுத்துட்டே வர்றார். ஓகேவா? இப்போ அது 6th ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். 7th ஸ்லோகா ஆன்வர்ட்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஓகே. अस्माकं तु विशिष्टाये तान् निबोधद्विजोत्तम नायका मम सैन्यस्य संज्ञार्थं तान् ब्रवीमि ते. So இந்த லிஸ்ட் எல்லாம் யார் கொடுக்கிறா? துரியோதனன் is telling this to his guru துரோணாச்சாரியா. அப்போ பாண்டவர்கள் சைடு இவாள்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு இப்ப நெக்ஸ்ட் என்ன சொல்றார்? அஸ்மாக்கம், நம்ம சைடு, இன் அவர் சைடு, விசிஷ்டா ஸ்பெஷலா யார் இருக்காளோ அவ எல்லாத்தையும் நான் சொல்றேன். ஹே த்விஜோத்தமா, ஓ பெஸ்ட் ஆஃப் பிராமணாஸ், ஐ வில் நவ் டெல் யூ தி ஸ்பெஷல் வாரியர்ஸ் ஆன் அவர் சைடு. ஓகே. நாயகா மம சைன்யச, என் சைன்யத்துல யாரெல்லாம் பெரிய பெரிய வாரியர் லீடர்ஸோ, நாயக்கானா வாரியர் லீடர்ஸ், மம சைன்யஸ்ய என்னுடைய சைன்யத்துல யாரெல்லாம் இருக்காளோ அவளை சஞ்ஞார்த்தம், ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், ஜஸ்ட் டு ரீகவுண்ட், தான் அது எல்லாத்தையும் பிரவீமி தே, அதெல்லாம் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. இது கொஞ்சம் பெக்யூலியரா இல்ல துரியோதனன் சொல்றது? ஏன் பெக்யூலியரா இருக்குன்னா, எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு பக்க சைட்லயும் யாரு இருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும். ஓகே. ஆனா துரியோதனன் வந்து ஏன் இப்படி பேசுறான் துரோணாச்சாரியர்கிட்ட அப்படின்னா, துரோணாச்சாரியன் இஸ் a teacher of military science. ஓகே. துரோணாச்சாரியர் இஸ் நாட் a seasoned warrior. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஒரு யுத்தம்னா அது எப்படி பண்ணணும், என்ன வியூகங்கள், என்ன ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் அவருக்கு தெரியும், சொல்லி கொடுப்பார். பட் அவர் போய் எத்தனை சண்டை போட்டிருக்காருன்னா அது ரொம்ப கம்மி. Okay, because he is a Brahmana, his work is not to fight, go to the battlefield. His job is to teach. அதனால அவர் நேர போய் ஃபைட் நிறைய பண்ணல, டீச் தான் நிறைய பண்ணிருக்கார். சோ எங்கயாவது நீ கவுத்துட்ற போற, நீ வந்து பிராமணன், நீ க்ஷத்ரியன் இல்ல அப்படின்னு ஞாபகப்படுத்துற விதமா அவரை லைட்டா என்ன சொல்லலாம், அவமானமும் படுத்தணும். பட் அதே சமயம் அவர் என்ன நினைச்சுட்டு இருக்காரு மனசுலன்னு பார்க்கணும். அவரை புகழ்ந்து பேசணும், அவர்கிட்ட வேலையை வாங்கிக்கணும். பட் அட் த சேம் டைம் துரியோதனா வாண்ட்ஸ் டு என்ஷூர் தட் ஹி பாயிண்ட்ஸ் அவுட், நீ ஒன்னும் பெரிய சீசன்ட் வாரியர் கிடையாது, உனக்கு மிலிட்டரி சயின்ஸ் வேணா தெரியும், ஸ்ட்ராட்டஜிஸ் வேணா தெரியும், பட் யூ ஹவ் நெவர் பீன் இன் பிக் வார்ஸ் லைக் திஸ். அதனால நம்ம வாள்லாம் அங்க இருக்கா, நம்ம பக்கம் யாரெல்லாம் இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றார். புரிஞ்சுதா இந்த ஸ்லோகம்? ரிப்பீட் பண்ணணுமா? You'll have to tell me, unmute and tell me, because நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கிறதுனால எல்லாரோட ஃபேஸும் எனக்கு அட் த சேம் டைம் பார்க்க முடியாது. அப்ப ரிப்பீட் பண்ணுங்கப்பா. இன்னொரு வாட்டி சொல்லி தரேளா? மேம் எனக்கு இன்னொரு வாட்டி சொல்லி தரேன். கண்டிப்பா கண்டிப்பா. மேம் எனக்கும் இன்னொரு தடவை. மேம் எனக்கும் சரி. எனக்கும் ஓகே 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 சரி. சோ முதல்ல மீனிங் புரிஞ்சுக்கோங்க. அஸ்மாக்கம், அவர், tu, indeed, vishishta, special, ye, those who are special in our side, தான்னி போத அது எல்லாத்தையும், த்விஜோத்தம ஓ பெஸ்ட் ஆஃப் பிராமணாஸ், நாயகாஹா the principal warrior leaders, mama sainyasya in my army, samyartham just for your understanding I will say that. சேமா எனக்கு இது போயிடும், ஹாட்ஸ்பாட் போயிடும்.
ஓகே, இதுதான் மீனிங். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, துரியோதனா இஸ் டாக்கிங் டு துரோணாச்சாரியா, ஹிஸ் குரு. பட் இந்த துரோணாச்சாரியார் எப்பேற்பட்டவர்னா, ஹி இஸ் a டீச்சர் ஆஃப் military strategy. ஒரு வார் எப்படி ஃபைட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குற டீச்சர். பட் அவர் டைரக்டா போய் எல்லா வார்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணது கிடையாது. புரியுறதா? சோ அத இவர் வந்து ஒரு பெரிய வாரியர் இல்லன்னு பாயிண்ட் அவுட் பண்றதுக்காக துரியோதனன் இப்படி பேசினான். புரியுறதா? இஸ் இட் அண்டர்ஸ்டாண்டபிள் நவ்? ஓகே. Yes, teacher. ஓகே. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. புரியுது. ஓகே. சரி, ma'am. புரியுது, மாமி. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஸ்லோகத்துக்கு போலாம். சரி, மாமி. 8th சரி, ஸ்லோகம். ma'am. சரி சரி, ஓகே, மியூட் போட்டுக்கோங்க. சோ கௌரவர்கள் சைடுல யாரெல்லாம் இருக்கா? ஹூ இஸ் ஆன் த கௌரவா சைடு? துரியோதனா இஸ் டாக்கிங் அபவுட் தெம். அந்த லிஸ்ட் இப்ப பார்க்கலாம். பவான், நீங்க இருக்கேள். நீங்கன்னா இங்க யார சொல்றார்? துரியோதனன் யார சொல்றார்? நீங்க அப்படின்னா யார சொல்றார்? துரோணாச்சாரியரை. கரெக்ட், வெரி குட் அவந்திகா. சோ பவான், நீங்க இருக்கேள். அப்புறம் பீஷ்மஸ்ச, பீஷ்மர் இருக்கார். யாரு பீஷ்மர்? இவருடைய தாத்தா. ஓகே, இந்த பீஷ்மர் யார், அவருடைய பெருமை என்னன்னு இப்ப சொல்றேன். பட் லெட் அஸ் லுக் அட் தி லிஸ்ட் ஃபர்ஸ்ட். பவான், நீங்க இருக்கேள். பீஷ்மஸ்ச, பீஷ்மர் இருக்கார். கர்ணஸ்ச, கர்ணன் யாரு? துரியோதனனோட டியர் ஃப்ரெண்ட். அர்ஜுனனுக்கு ஈக்குவலா வில்லுல பெரிய ஆளு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். அப்புறம் கிருபஸ்ச, துரோணாச்சாரியரோட மச்சினர், கிருபாச்சாரியா. Okay, he is also one of the teachers of the Kauravas and the Pandavas. So, Kripascha, Samitinjayaha. Samitinjayaha na, these people are all brave at fighting in wars. So, these people win wars. So, Samitinjayaha is an adjective to all the people in this list. So, these people are very brave warriors who can win wars. Samiti abdina war, Jayahana people who win wars. So Samitinjayahana, these warriors who are very skillful at winning wars. Yarella, Bhavan, Ninga, Drona, Bhishmascha, Bhishma, Karnascha, Karna, Kripascha, Kripacharya, Ashwathama, Vikarnascha. Vikarna யாரு? துரியோதனனுடைய one of the brothers. அவனுக்கு மொத்தம் 100 brothers and 1 sister இருந்தா இல்லையா? அதுல one of the brothers is called Vikarna. ஓகே, அதுக்கப்புறம் சௌமதத்தி. சோமதத்தான ஒரு ராஜா, அவருடைய பிள்ளை சௌமதத்தி. The name of that Raja was called Bhurishrava. So he was the son of Somadatta. So avarum அந்த லிஸ்ட்ல இருக்கார். So who are all these people? Brave warriors on the Kauravas side who are very good at winning wars. So இவாளாரும் நம்ம பக்கத்துல இருக்கா. அப்புறம் வேற யார் இருக்கா? 9th ஸ்லோகா. அன்யே ச பஹவ ஷூரா. இதே மாதிரி there are so many other brave men. அவெல்லாம் என்ன பண்ணுவா? மதர்த்தே த்யக்த ஜீவிதாக, எனக்காக உயிரையே விடுவா. மதர்த்தே, ஃபார் மை சேக். த்யக்த, கிவ் அப், எதை கிவ் அப் பண்ணுவா? ஜீவிதாக, அவளோட லைஃபே எனக்காக கொடுப்பா. இப்படி நிறைய வீரர்கள் நம்மளோட சைட்ல இருக்கா. இவாள்லாம் எப்படிப்பட்டவா? நானா சஸ்திர பிரஹரணாஹா. ஓகே, நானா சஸ்திர பிரஹரணாஹா. இவா எல்லாரும் they're very good at, they're all very good at a multiple presenter. ஷேர் பண்ண வேண்டாம் கண்ணா, ப்ளீஸ் ஸ்டாப் த ஷேர். நானா சஸ்திர பிரஹரணாஹா, செவரல் சஸ்திரங்கள் அதை யூஸ் பண்றதுல இவாள்லாம் எப்பேற்பட்டவா? they are experts in using different weapons in the warfare. அப்புறம் சர்வே யுத்த விஷாரதாக, they are all experts in war. அப்படிப்பட்டவா எத்தனையோ பேர் என்னோட ஆர்மியில இருக்கா, எனக்காக உயிரையே கொடுப்பா அப்படின்னு துரியோதனன் சொல்றான். 8th and 9th ஸ்லோகா புரிஞ்சுதா?
8th ஸ்லோகால என்ன சொல்றா? துரோணாச்சாரியரே நீங்க இருக்கேள், பவான் பீஷ்மஷ்ச கர்ணஷ்ச, அதுக்கப்புறம் அஸ்வத்தாமா விகர்ணஷ்ச சௌமதத்திஷ்ச, இவாள்லாம் எப்பேற்பட்டவா? சமிதிஞ்சயா, தேர் ஆல் வெரி குட் அட் வின்னிங் வார்ஸ். அதை தவிர அந்நேச்ச பகவஷூராக, அந்நேனா அதர், பகவனா மெனி, ஷூரா அப்படின்னா ஹீரோயிக் பீப்புள், வாரியர்ஸ், பிரேவ் வாரியர்ஸ். மதர்த்தே எனக்காக, தியக்த ஜீவிதாக, உசுரையே கொடுப்பா, they will give up their life for me. அப்படி இவெல்லாம் எப்படி இருக்கிறவா? நானா சஸ்திர பிரஹரணாக, they know how to use various war weapons. And sarve yuddha visharadaha, they are all very good, they are experts in warfare. அப்படிப்பட்டவா நிறைய பேர் என்கிட்ட இருக்கா அப்படின்னு யாரு சொல்றா? துரியோதனா is telling துரோணாச்சாரியா. புரிஞ்சுதா 8th and 9th ஸ்லோகா? வெரி நைஸ். இப்ப நெக்ஸ்ட்டுக்கு நான் போறேன். போலாமா? 10th ஸ்லோகா போயிடலாமா? ஓகே, சொல்லு ஷமாத்மிகா. எதுக்கு ஹேண்ட் ரைஸ் போட்ட சொல்லு. Tenth shloka on the screen. Aparyaptam tadasmakam balam bhishmabhirakshitam paryaptam tvidame desham balam bhimabhirakshitam. ஷமாத்மிகா ஏதாவது சொல்லணுமா? ஓகே, 10th ஸ்லோகா. எல்லாரும் மியூட்ல போட்டுக்கோங்க ப்ளீஸ். வித்யுத் விஸ்ருத் மியூட்ல போட்டுக்கோங்க. அபர்யாப்தம் ததஸ்மாகம், தத் எது? அந்த சேனை. அஸ்மாக்கம் பலம், நம்மளுடைய பலம் இருக்கே, it is bhishmabhirakshitam, it is protected by Bhishma. ஓகே, அது எப்படி இருக்கு? அபர்யாப்தம், அது அன்லிமிட்டடா இருக்கு. நம்மளுடைய சேனை இருக்கே, அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் அவர் ஆர்மி which is protected by Bhishma, அது எப்படி இருக்கு? அபர்யாப்தம், அன்லிமிட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்றான்? கம்பேர் பண்றான் பாண்டவாஸோட ஆர்மியோட. he says பர்யாப்தம் து பர்யாப்தம் த்விதம் ஏதேஷாம், பர்யாப்தம் து இதம் ஏதேஷாம். ஆனா அவளுடைய இது இது என்னது? இந்த ஆர்மி அவளுக்கு எப்படி இருக்கு? பலம் பீமாபிரக்ஷிதம், the strength of the army which is protected by Bhima, அது எப்படி இருக்கு? பர்யாப்தம், லிமிட்டடா இருக்கு. சோ நான் பகவத்கீதா ஃபர்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? இவாளுடைய சேனையோட கணக்கு 7 அக்ஷௌஹினிஸ். வெரஸ் கௌரவாஸ் கிட்ட எவ்வளவு அக்ஷௌஹினி இருந்தது? ஆல்மோஸ்ட் டபுள் ஆஃப் தட், க்ளோஸ் டு 14 to 15 அக்ஷௌஹினிஸ் வச்சிருந்தா. அதனால துரியோதனா என்ன சொல்றான்? நம்ம கிட்ட பீஷ்மர் தலைமையில இருக்கிற இந்த சேனை it is unlimited, the strength of this army is unlimited, whereas the strength of the Pandavas army is very limited. ஓகே ஓகே, இப்ப இந்த இடத்துல பீஷ்மர் யாரு, இது ஏன் அவர் சொல்றார் அப்படிங்கிற பாயிண்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எல்லாரும் ரெடியா? ரெடி டு லிசன் டு a குட்டி ஸ்டோரி? Yes, ma'am. Okay. So Bhishma Pitamaha, his name was Devavrata. Devavrata was supposed to be the king of Hastinapura. அவ அப்பா வந்து சத்யவதி அப்படிங்கிறவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக, இனிமே நான் கிங்கா ஆகவே மாட்டேன், நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், there will be no sons of mine to claim the throne அப்படின்னு ஒரு ஃபியர்ஸான ப்ராமிஸ் பண்ணார். அதனால அவர் பேர் என்ன? பீஷ்மா. பீஷ்மாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? டெரிபிள். a person who takes terrible vows. he made a terrible vow, இல்லையா? இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு சேர் போட்டு வச்சிருப்போம், அங்க போய் யாரும் வந்து உட்காந்துட்டாலே தாட் பூட்னு குதிப்போம், இல்லையா? ஒரு சீட் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம், படத்துக்கு போறோம், சீட் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம், அங்க யாராவது தெரியாதனமா உட்காந்துட்டானாலே கத்துன்னு கத்துவோம்.
இத்தனைக்கும் அந்த மூவி பாக்குற அந்த 3 hours தான் அந்த சீட்ல உட்காருவோம். ஆனா அதுவே என்னமோ நம்ம ஆத்துல இருந்து வந்து சீட்டு போட்டு கொடுத்த மாதிரி ஓவரா பிஹேவ் பண்ணுவோம். இங்க அவரோடது என்னது இருந்ததோ அதை விட்டு கொடுத்துட்டார். அதுவும் சும்மா ஒரு வீடு வாசல் இல்ல, ஒரு ராஜ்யத்தையே விட்டு கொடுத்துட்டார். பிளஸ் அவரோட பர்சனல் ஹாப்பினஸையும் கொடுத்துட்டார். நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷமும் வேண்டாம் அப்படின்னு அவ அப்பாக்காக he took a terrible vow. Terrible is called Bhishma the terrible. அப்படியெல்லாம் யாராலையும் பண்ணவே முடியாது, அப்படி இருந்தார் அவர். ஓகே, சோ இந்த பீஷ்மர் கிட்ட 2-3 வெரி வெரி ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ். என்ன ஸ்ட்ராங் பாயிண்ட் தெரியுமா? பரசுராமர் கிட்ட நேர போய் சாஸ்திரங்கள், யுத்த சாஸ்திரம், எல்லா வெப்பன்ஸையும் எப்படி யூஸ் பண்ணணும், வேதங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்தார். ஓகே, கங்கையோட புத்திரன் அப்படிங்கிற ஸ்ட்ரென்த் அவருக்கு உண்டு. ஓகே, ஆன் டாப் ஆஃப் தட் என்ன ஆனாலும் என்னுடைய அப்பாவுடைய வம்சத்தை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நின்னுட்டு இருக்கார். அவரை ஜெயிக்கிறது யுத்தத்துல ரொம்ப கஷ்டம். இது வரைக்கும் யாரும் அப்படி வந்ததே இல்ல. ஏதாவது ஒரு யுத்தம் நடக்கிறது, அங்க பீஷ்மர் போறாருன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? பீஷ்மர் தான் ஜெயிச்சாருன்னு அர்த்தம். அப்படிதான் அவரோட ரெப்புடேஷன் இருக்கு. அப்பேற்பட்ட பீஷ்மர் என்ன. ஆனா அவருக்கு திருதராஷ்டிரனுக்கு இருக்கிற டிஃபரன்சஸ் அவருக்கு இல்ல. பாண்டவர்களும் என்னுடைய பிள்ளைகள், கௌரவர்களும் என்னோட பிள்ளைகள், இவ எல்லாருமே என்னோட கிராண்ட் சன்ஸ், இவ ஏன் இப்படி அடிச்சுக்கிறா அப்படின்னு அவருக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போலாமே, ஏன் இவ இப்படி சண்டை போடுறான்னு அவர் ரொம்ப பேடா ஃபீல் பண்றார். ஆனா அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, என்ன ஆனாலும் இந்த ராஜ்யத்தை நான் காப்பாத்துவேன்னு ப்ராமிஸ் பண்ணதுனால என்ன பண்றார், யாரு வந்தாலும் பரவாயில்ல நான் கௌரவ ஆர்மியில தான் இருப்பேன்னு கௌரவ ஆர்மிய லீட் பண்றார். ஓகே, he is a leader of the Kauravas army. சோ அவருடைய ஸ்ட்ரென்த் இருக்கே, அது பயங்கரமான ஸ்ட்ரென்த். ரெண்டாவது, பீஷ்மருக்கு ஒரு வரம் உண்டு. அவர் எப்ப நினைக்கிறாரோ அப்ப செத்து போலாம். இப்ப நம்மளுக்குலாம் அப்படி உண்டா? நம்மளுக்கு எப்ப போறோம்னு நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனா பீஷ்மருக்கு ஒரு வரம் என்ன உண்டு? he can die whenever he wants to die, at whatever age, at whatever time, doing whatever he wants to do, he can die. அது வரைக்கும் அவர் இருக்கலாம். என்ன சஸ்திரம் அஸ்திரம் வந்தாலும் அவர் ஒண்ணும் பண்ண முடியாது. என்னப்பா? அப்ப வந்து யுத்தத்துல ஏதாச்சும் அடிபட்டுருச்சு அப்படின்னா கூட சாக மாட்டார். பீஷ்மருக்கு கிடையாது. unless he wants to die, he is basically immortal. he can be immortal if he wants. மேம் அந்த யுத்தத்துல வந்து அவருக்கு வந்து அந்த அம்புகள் எல்லாமே அந்த குத்துனதுனால அப்பதான் அவர் சொல்லுவாரு, நான் இது என் டைம் வந்தாலும் நான் இறந்து போறேன் அப்ப சொல்லுவாரு. யுத்தத்துல அம்பு படுக்கையில படுத்துட்ட போது கூட அர்ஜுனனை அம்பால ஷவர் பண்ண சொல்றார். எப்படி இருக்குன்னா, அம்பு குத்தி குத்தி தலையில இருந்து கால் வரைக்கும் அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கார், பெட் ஆஃப் ஏரோஸ்ல படுத்துட்டு இருக்காரு. அது எவ்வளவு குத்தும், அப்ப கூட அவர் உசுறு போல. he didn't die. அவர் என்ன சொன்னார், தட்சிணாயனம் நடக்கிறது, உத்தராயணம் வந்து புண்ணிய காலம், உத்தராயணம் வந்த உடனே நான் செத்து போவேன், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், அப்படியே கடந்தார். மகாபாரதம் யுத்தம் முடிஞ்சு உத்தராயணம் பர்வ காலம் வர வரைக்கும் அவர் he was there on the bed of arrows alive. என்னப்பா? அப்போ இவ்ளோ ஸ்டோரி சொல்ற, ஆனா அவ எந்த மாதிரி இப்போ அவ சொன்னோடனே போயிடுவாளா, இல்ல அதுக்கு ஏதாவது மெத்தட் இருக்கா? அது ப்ரொசீஜர் தானே? ப்ரொசீஜர், அவருக்கு வரம் உண்டு. இவர் நான் செத்து போகணும்னு நினைச்சா உடனே he can go. என்ன டைம் ஆஃப் டெத் he can choose. ஓகே, மனசுல அந்த எண்ணம் வந்து இருக்கா? பீஷ்மருக்கு கிடையாது. ஓகே, பீஷ்மருக்கு ரீபர்த்லாம் கிடையாது. சரியா? சொல்லு வித்யுத். மேம் அது அந்த இது பீஷ்மனுக்கு எப்படி அவனுக்கு அந்த பவர்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சு? பீஷ்மர் வந்து he is one of the 8 Vasus. Okay, there are a group of demigods called Ashtavasu, 8 Vasus.
இந்திரன், அக்னி, யமன், வாயுலாம் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி வசு அப்படின்னு இருக்கா, 8 பேர் இருக்கா. ஒரு தடவை வசிஷ்ட மகர்ஷியோட ஆசிரமத்துக்கு வரும்போது அவ என்ன பாக்குறான்னா, வசிஷ்ட மகர்ஷிட்ட காமதேனு இருக்குன்னு பாக்குறா. எவ்ரிபடி நோஸ் காமதேனு இஸ் a wish yielding cow. எது கேட்டாலும் அது கொடுக்கும். எனக்கு அது தெரியும். ஆமா, அப்ப வந்து விஸ்வாமித்திரர் வந்து காமதேனோட டாக்ஸ் கேட்பாரு. கொடுக்க மாட்டேன்னு சொல்ல உடனே அப்பதான் ஃபைட்டே ஸ்டார்ட் ஆகும். இல்ல, இது விஸ்வாமித்திரரோட கதையோட கன்ஃபியூஸ் பண்றேன் நீனு. இந்த 8 வசுக்கள் வந்து காமதேனுவை எப்படியாவது வசிஷ்டர்ட்ட இருந்து எடுத்துன்னு போகணும்னு நினைப்பா. வசிஷ்டர் சொல்வார், காமதேனு வந்து அவளோட ஆசைக்காக இங்க இருக்கா, நான் அவளை வச்சுக்கலன்னு சொல்லுவார். சோ ஒன் ஆஃப் தி வைஃப்ஸ் ஆஃப் தி 8 வசூஸ், தி 8th வசுவோட வைஃப் இருக்கா இல்லையா, அவ வந்து சொல்வா, எனக்கு அந்த காமதேனு எப்படியாவது வேணுமே அப்படின்னு கேட்பா. சோ இந்த 8 வசுவும் இந்த 8th வசுவோட பாக்கி 7 வசூஸும் அந்த கௌவை ஸ்டீல் பண்றதுக்கு வருவா. ஓகே, சோ ஆக்சுவலி அந்த கௌவை யாரு ஸ்டீல் பண்ணுவானா, இந்த 8th வசு ஸ்டீல் பண்ணும்போது மாட்டிப்பா. சோ தப்பு பண்றவன் தப்பு பண்றவனு கூட இருக்கிறவனுக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. சோ they get a curse that நீங்க இனிமே டெமிகாட்ஸ் கிடையாது, நீங்க எல்லாரும் பூலோகத்துல போய் மனுஷ சரீரம் எடுத்துக்கோங்க, யூ டோன்ட் டிசர்வ் டு பி காட்ஸ் அப்படின்னு அவளுக்கு கர்ஸ் வந்துடுறது. அவளை யாரோ சபிச்சிடுறா. சோ அவ எல்லாரும் இப்போ தேவதைகளா இருக்கிறவா, they wouldn't want to be in human body. அதனால கங்கா தேவிட்ட போய் கேக்குறா, நீ ரொம்ப பியூராச்சே, என்ன பாபமா இருந்தாலும் நீ தொலைச்சிடுவியே, எங்களோட பாபத்தை எப்படியாவது சரி பண்றதுக்கு வழி சொல்ல அப்படின்னு. உடனே ஒரு சாபம் கிடைச்சிடுதுன்னா அதை ஒன்னும் பண்ண முடியாது. பட் நீ மனுஷ சரீரம் கிடைச்ச உடனே உனக்கு அந்த சரீரத்துல இருந்து நிவிருத்தி ஆகி நீ திருப்பி வசுலோகத்துக்கு வரத்துக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும்னு கங்கா சொல்றா. சோ அதுக்காக கங்கா என்ன பண்றா, she marries சாந்தனு மகாராஜா of ஹஸ்தினாபுரா. அப்ப கல்யாணம் பண்ணிக்கும் போது 2 கண்டிஷன் சொல்றா சாந்தனு மகாராஜாட்ட. என்ன சொல்றா, நான் என்ன பண்ணாலும் நான் ஏன் பண்றேன்னு கேட்க கூடாது. என்னது, நான் என்ன பண்ணாலும் ஏன் பண்றேன்னு கேட்க கூடாது. ஒருவேளை நான் ஏன் பண்றேன்னு நீ கேட்டுட்டேன்னா நான் அப்பவே இங்க இருந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றா. கொஞ்ச நாள் கழிச்சு சாந்தனு மகாராஜாக்கும் கங்கா தேவிக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. நேரா குழந்தைய எடுத்து கொண்டு போய் கங்கா நதியில போட்டுறா, ரிவர்ல போய் போட்டுறா. சாந்தனு மகாராஜா குழந்தை பிறந்ததுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ ஏன் கொண்டு போட்டுட்டா அப்படின்னு கேட்க முடியல. கேட்டா என்ன ஆகும், கங்கா விட்டுட்டு போயிடுவா. சரி, இது ஒரு தடவை நடந்தது, 2வது தடவை நடக்கிறது, 3வது தடவை நடக்கிறது, 4வது தடவை நடக்கிறது, 5வது தடவை. ஒரு தடவையும் சாந்தனு மகாராஜா கண்ட்ரோல் பண்ணிக்கிறார். 7 தடவை குழந்தை பிறக்கிறது, 7 தடவையும் குழந்தைய கொண்டு போய் ரிவர்ல போடுறா. 8வது வசு வந்து 8வது குழந்தையா பிறக்கிறார். ஓகே, சோ இவருக்கு மட்டும் சாரி, பிறந்த உடனே எல்லாம் உனக்கு விமோச்சனம் கொடுக்க முடியாது, ஏன்னா ஒரிஜினலா கௌவை திருடினவன் நீதான். ஆனா உனக்கு ஒரே ஒரு வரம் என்ன கொடுக்க முடியும்னா, நீ இந்த பூலோகத்துல வாழற வரைக்கும் ரொம்ப ஒசந்த மனிதனா வாழ்வ. உன்னை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆவா. யூ வில் பி அ மாடல் மேன். ஓகே, உன்னை சூரிய சந்திராதிகள் இருக்கிற வரைக்கும் உன் பேரும் புகழும் இங்க நீடிக்கும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீ வாழ்வ. நீ எப்ப நினைக்கிறியோ அப்ப உனக்கு இந்த சரீரத்தை விட்டு போறதுக்கு, இது கிருஷ்ணர் கொடுத்த வரம் பின்னாடி. பட் அந்த வரமும் அவருக்கு இந்த லைஃப் டைம்ல கிடைக்கிறது. ஓகே, சோ தர்மத்துல இருக்கிற ஒரு பெரிய க்ஷத்ரியனா நீ வாழ்வேன்னு அவருக்கு கிடைக்கிறது. அதனால கங்கா என்ன பண்றா, இந்த குழந்தையும் தூக்கி போடுறதுக்கு போது சாந்தனு ஸ்டாப் பண்றா. நெல்லு நெல்லு நெல்லு, நீ 7 தடவை இதே பண்ண, நான் ஒத்துண்டேன். 8வது குழந்தையும் நீ இப்படி போட்டேன்னா எனக்கு வம்ச விருத்தி ஆகாது, ஏன் இப்படி பண்றேன்னு அழறார். மகாராஜா, நான் ஏன் இதை பண்றேன்னு நீ கேட்டுட்ட, அதனால நான் உன்னை விட்டுட்டு போறேன். நான் கவலைப்படாத, இந்த குழந்தைய நான் நதியில தூக்கி போடல, இந்த குழந்தைய வளர்த்து நான் கொண்டு வந்து உன்கிட்ட கொடுக்கறேன்னு தூக்கின்னு போயிடுறான். அந்த குழந்தைதான் யாரு, தேவவிரதன். பரசுராமர் கிட்ட அமிச்சு அவனுக்கு எல்லா வித்தையும் கத்து கொடுத்து குழந்தை வளர்ந்த அப்புறம் திருப்பி கொண்டு வந்து சாந்தனு மகாராஜா கிட்டே கொடுத்துடுறான். ஓகே, சோ அதனால
அதுக்கப்புறம் தான் சொன்னேனே, அவ அப்பா வந்து சத்யவதின்னு ஒரு ஃபிஷர் உமனை கல்யாணம் பண்ணிக்க போகும்போது அவர்கிட்ட கண்டிஷன் சொல்றா, இந்த ஃபிஷர் உமனுக்கு பிறக்கிற குழந்தைகள் தான் ராஜாவா ஆகணும்னு சொல்லும் போது எங்க அப்பாக்காக நான் எதை வேணா விட்டு கொடுப்பேன். சோ ஐ forfeit மை கிளைம் டு த த்ரோன். நான் ராஜாவா ஆகல, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆனா யாரு ராஜாவா ஆகுறாளோ அவளுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்பேன்னு சொல்றார். அந்த வாக்க எப்ப வரைக்கும் காப்பாத்துறார்? கடைசி மூச்சு வரைக்கும் அவர் அந்த வார்த்தையை காப்பாத்துறார். அதுதான் பீஷ்மர். பேர்பட்டவரை தான் சைடு துரியோதனன் வச்சுட்டு இருக்கான், அதனால அவனுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கு. ஆனா பீஷ்மருக்கு மனசுல என்ன தோன்றது? இப்படி நம்ம ஆத்துல இருக்கிற பேர குழந்தைகள் சண்டை போடுறதே, ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு தோன்றது. ஆனா பீஷ்மருக்கு இன்னொரு ஒரு உண்மையும் தெரியும். என்ன? பாண்டவர்கள் சைட்ல கிருஷ்ண பரமாத்மா இருக்கார். சுவாமி யார் பக்கத்துல இருப்பார்? எந்த பக்கம் தர்மம் இருக்கோ அந்த சைட்ல இருப்பார். அவர் ஏன் நம்ம சைட்ல இல்ல? நம்ம சைடு அதர்மம் இருக்கு. ஏத்தாப்ல பாண்டவர்கள் சைட்ல தர்மம் இருக்கு, அங்க இருக்கார் கிருஷ்ணருங்கிறது மத்தவா புரிஞ்சுக்கலனாலும் பீஷ்மர் தெளிவா புரிஞ்சுட்டார். ஓகே, அதனால இப்ப துரியோதனனுக்கு இதெல்லாம் புரியல. அவன் என்ன நினைச்சுட்டான்? பீஷ்மர் மாதிரி ஒரு பிக் வாரியர் என் சைட்ல இருக்கான்பா, இவரை லேஸ்ல யாரும் கொண்டுட முடியாது, இவர் நினைச்சாலொழிய யாரும் இவரை சாகடிக்க முடியாது, இவர் செத்து போனார் தானே ஆர்மி வில் கோ டிஃபீட்டட், அந்த பிரச்சனையே இல்ல. அதனால ரொம்ப ஜாலியா துரியோதனன் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப என்ன சொல்றான் துரோணாச்சாரியாட்ட? பீஷ்மர் இருக்கார், இவ எல்லாரும் இருக்கா, பட் லெட் அஸ் ப்ளீஸ் ப்ரொடெக்ட் பீஷ்மா, அவ வேலையை பாருங்க, பட் பீஷ்மரையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஓகே, புரிஞ்சுதா? கதை புரிஞ்சுதா? அதுதான் அந்த ஸ்லோகத்துல சொல்றான். என்ன சொல்றான்? ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். நம்ம சைடு அன்லிமிட்டடா இருக்கா, அவ சைடு லிமிட்டடா இருக்கா? ஓகே, அயனேஷு ச சர்வேஷு யதா பாகம் அவஸ்திதாக, எல்லாரும் அவாவாளுடைய ஸ்ட்ராட்டஜிக் போஸ்ட்ல இருந்து அவாவாளுடைய வேலைய செஞ்சுட்டே இருக்கணும். அதே சமயத்துல பீஷ்மம் ஏவாபிரக்ஷந்து, பீஷ்மரையும் எல்லாரும் காப்பாத்தட்டும். பவந்த சர்வ ஏவஹி, நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? உங்க வேலையும் பார்க்கணும், உங்களுடைய போஸ்டிங்கையும் கேர்ஃபுல்லா கார்ட் பண்ணணும். அதே சமயத்துல பீஷ்மருக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னு 11th ஸ்லோகம். சொல்லுமா. யாரு? மாமி, ஸ்கிரீன் எனக்கு ஷேர் வரல. முடிச்சிட்டேன், நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், கவலைப்படாது. ஓகே. சோ இப்ப 7, 8, 9, 10, 11 ஸ்லோகாஸ் பார்த்திருக்கோம். யாருக்காவது ஏதாவது புரியலையா? எல்லாருக்கும் கதை என்னன்னு புரியுறதா? 11th ஸ்லோகா 11th ஸ்லோகால அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் அவாளுக்குன்னு ஒரு ஜாப் இருக்கும்ல ஆர்மிக்குள்ள, ஒரு பாயிண்ட்ல இருக்கணும், ஒரு பாயிண்ட கார்ட் பண்ணணும்னு, அதையும் பண்ணணும், பீஷ்மருக்கும் சப்போர்ட் பண்ணணும். துரியோதனன் யார்கிட்ட சொல்றான்? துரோணர் கிட்ட சொல்றான். புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே. சௌமியா, ஸ்ரீவித்யா, புரிஞ்சது மேம். ஓகே. மோக்ஷிதா, ஓகே. அத்வைத், ஓகே. சரி, ஓகே, டன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோகம் பார்க்கலாமா? ரெடியா எல்லாரும்? ஓகே. தெரியறதா? ஸ்கிரீன் தெரியறதா? சோ துரியோதனன் இப்படி துரோணாச்சாரியர்கிட்ட பேசி முடிச்ச உடனே அங்க ஒரு விஷயம் நடக்கிறது. யாரு இது வரைஞ்சுட்டே இருக்கா? கேன் யூ ப்ளீஸ் ஸ்டாப் டூயிங் தட்?
எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. தேங்க்யூ. தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம் குரு விருத்த பிதாமகः. குரு விருத்தனா த ஓல்டு, குரு வம்சத்தை சேர்ந்த பிதாமகா. பிதாமகனா தாத்தா. குரு வம்சத்துல ஓல்டா, ரொம்ப ஓல்டு குருவா இருக்கிற குரு இஸ் அந்த குரு வம்சத்துல வந்த, குரு வம்சத்தை சேர்ந்த the old man who was the grandfather of all these people. அவர் என்ன பண்ணார்? சிம்ஹநாதம் வினத்யோச்சைஹி சங்கம் தத்மௌ பிரதாபவான். அவர் he was a grand old man of the குரு வம்சா. ஓகேவா? எல்லாருக்கும் தாத்தாவா இருந்தார். அவர் என்ன பண்ணார்? சிம்ஹநாதம் வினத்யோச்சைஹி சங்கம் தத்மௌ பிரதாபவான். பிரதாபவான்னா க்ளோரியஸ். அவருக்கு நிறைய புகழ் உண்டு. பெயர்பட்ட புகழை பெற்ற அந்த கிராண்ட்ஃபாதர் யாரு? பீஷ்ம பிதாமகா. அவர் என்ன பண்ணார்? சங்கம் தத்மௌ, அவருடைய சங்கம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வாசிக்கிறார். அந்த சங்கம் வாசிச்ச உடனே என்ன ஆறுது? சிம்மநாதம் வினத்யோச்சைஹி. அது எப்படி இருக்கான்? ஒரு சிம்ஹம் கர்ஜனை பண்ற மாதிரி இருக்கான். ஓகே, எப்படி இருக்கான்? சிம்ஹம், ஒரு லயன் ரோர் பண்ணா எப்படி சத்தம் கேட்கும், அப்படி கர்ஜனை பண்ற மாதிரி இருக்கான் அவருடைய சங்கநாதம். இதனால என்ன ஆச்சா? தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம். ஓகே, இதனால அவருடைய இந்த சவுண்ட கேட்டு, அந்த அந்த சவுண்ட் எப்படிப்பட்ட சவுண்டா இருந்ததுன்னா, எல்லாருடைய மனசுலயும் ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு சந்தோஷம் கொடுக்கற மாதிரி இருந்துதான் இந்த குளோரியஸான பீஷ்ம பிதாமகருடைய சங்கநாதம். இதான் 12th ஸ்லோகம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இப்ப துரியோதனன் பேசி முடிச்ச உடனே யார் என்ன பண்றா? பீஷ்ம பிதாமகர் அவருடைய என்னப்பா சொல்லு கண்ணா. என்ன சொன்னேன்? எனக்கு நீ சொல்றது புரியல கண்ணா, சொல்லு, திருப்பி சொல்லு. சொல்லு வைபவ். மாதவா, சஞ்சனை என்னன்னு கேக்குறானா? சஞ்சனையன்னா இட் கிரியேட்டட் ஜாய். ஹர்ஷம்னா ஜாய், சஞ்சனையன்னா உண்டு பண்ணித்து. இட் கிரியேட்டட். ஓகே மேம். மேம், இது 12th சாப்டர் இருக்குல்ல, மீன்ஸ் 12th ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் வந்து நீங்க கதை சொன்ன இல்ல, அது எனக்கு புரியல. 12th ஸ்லோகம் மீனிங் சொன்னது புரியலையா? ஓகே, இப்போ துரியோதனன் துரோணர் கிட்ட பேசி முடிச்சானா? பேசி முடிச்ச உடனே பீஷ்ம பிதாமகர் இருந்தார் இல்லையா, அவர் அவருடைய சங்கம் இருக்குல்ல, சங்கம்னா என்ன? சங்கு பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். சங்கோட சவுண்ட். சங்க எடுத்து ஊதினார். அந்த ஊதின சத்தம் எப்படி இருந்தது? லயன் ரோர் பண்ற மாதிரி இருந்துதான். லயன் ரோர் பண்ணா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? பயமா இருக்கும். நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்டன் ஆகி நிப்போம்ல, அந்த மாதிரி பவர்ஃபுல்லா இருந்துதான் அந்த சத்தம். எப்பேற்பட்ட சத்தமா அது அவருடைய ஆர்மி பீப்புள் எல்லாம் கேட்கும் போது, எஸ்பெஷலி துரியோதனன் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டானா. தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம். ஹர்ஷம்னா ஹாப்பினஸ், சஞ்சனயன்னா கிரியேட்டட். சோ துரியோதனன் தானே பேசிட்டு இருக்கான். பீஷ்மர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ரொம்ப பெரிய வாரியர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான்ல. அதே சமயத்துல பீஷ்மருடைய சங்கநாதத்தை கேட்ட உடனே யாரு ரொம்ப ஹாப்பியாரா? துரியோதனன். அவருடைய மனசுல சஞ்சனயன் ஹர்ஷம், ஹாப்பினஸ் வாஸ் கிரியேட்டட்.
யாருனால? பீஷ்ம பிதாமகர்னால. அவர் என்ன பண்ணார்? சங்கம் தத்மௌ, அந்த சங்கநாதம் எப்படி இருந்தது? சிம்ஹநாதம் வினத்யோச்சைஹி, சிம்ஹநாதம் மாதிரி இருந்தது. புரியறதா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? 12th ஸ்லோகா புரிஞ்சுது மேம். சிங்கத்தோட சவுண்ட் மாதிரி தானே? ஆமா. புரிஞ்சுது மேம். ஓகே. இப்போ பீஷ்ம பிதாமகர் என்ன பண்ணார்? அவருடைய சங்க எடுத்து வாசிச்சாரா? உடனே கௌரவ ஆர்மியில இருக்க. ஓகே ஹலோ, ஓகே. ஆ ஒரு நிமிஷம் பா, நான் மாதவமா பேசுறேன். சொல்லுங்கப்பா. மாதவ் இவனும் கவனிக்காம வைபவம் கவனிக்க விடாம பண்றான். நீங்க அவனை கிளாஸ்ல ஸ்டோரியில ஏதாவது நடுவுல கேளுங்க. அவனை கண்டிப்பா. சொல்லலன்னா அவனை பனிஷ் பண்ணுங்க. ஓகேப்பா. இந்த கேளு. மாதவ், இப்ப நான் சொல்ல போறத கேட்கணும்னு அவனை கேள்வி கேட்பேன். 13th ஸ்லோகா சொல்ல போறேன், நீ கேட்கணும் இப்போ மாதவ். ஓகே ஓகே ஓகே. இப்போ பீஷ்மர் என்ன பண்ணார்? அவருடைய சங்கத்தை எடுத்து வாசிச்சாரா? உடனே கௌரவ ஆர்மியில நிறைய வார் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதெல்லாம் எப்ப வாசிப்பானா? வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாசிப்பா. அதெல்லாம் என்ன? தத்தஹ, அதுக்கப்புறம் சங்காஷ்ச, நிறைய பேருக்கு கையில சங்கு இருந்துதான், அதெல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சாலாம். அப்புறம் பேர்யஸ்ச, ஹார்ன் இருக்கும்ல, பியூகிள் ஹார்ன்னு சொல்லுவா. என்சிசி பரேட்ல எல்லாம் பாத்திருக்கேலா? பியூகிள் ஹார்ன் சவுண்ட் பண்ணுவா. ஹார்ன் பாத்திருக்கேலா எல்லாரும்? ஹார்ன் சத்தம் எப்படி இருக்கும்னு தெரியுமா? பியூகிள்னு சொல்லுவா அத. அதுக்கு சம்ஸ்கிருதத்துல பேரு பேரி. என்ன பேரு? பேரி. பியூகிள் ஹார்ன் குட்டியா இருக்கும் ஹார்ன். ஓகேவா? நான் யூடியூப்ல எல்லாம் பாத்திருக்கேன். வெரி குட். நானும் ஓகே. அடுத்து பணவான். பணவான் அப்படின்னா ட்ரம்ஸ், பெரிய பெரிய ட்ரம்ஸ். அது கேட்டாலே பயமா இருக்கும், அப்படி பெருசு பெருசா இருக்கிற ட்ரம்ஸ். அதுக்கப்புறம் ஆனகா, கெட்டில் ட்ரம்னு சொல்லுவா, குட்டியா இருக்கும்ல, கெட்டில் ட்ரம். ஓகே. அப்புறம் கோமுகாஹா, குட்டி ஹார்ன் இருக்கும், அதை பார்த்தா கவுவோட ஹார்ன் மாதிரியே இருக்கும். ஓகே, அதுவும் பயங்கரமா சத்தம் வரும். சோ கோமுகாஹா. அப்புறம் சஹசைவாபியஹன்யந்த, இது எல்லாமும் ஒன்னா சேர்ந்து அவ எல்லாரும் வாசிக்க ஆரம்பிச்சுட்டா. யாரு? கௌரவ ஆர்மியில இருக்கிற மித்த பேர். ஓகே. ஒரு ஒரு ஆர்மி இருக்குன்னா அந்த ஆர்மியோடைய மொரால் பூஸ்ட் பண்றதுக்கு, அந்த ஆர்மி மோட்டிவேட் பண்றதுக்காக, நாங்க எவ்வளவு பெரியவா பாரு அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த வார் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிப்பா. ஓகே. இப்ப கௌரவாஸோட ஆர்மியில பீஷ்மர் இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணார்? அவருடைய சங்க வாசிச்ச உடனே என்ன ஆயிடுத்து? மத்த பேர்கிட்ட இருந்த சங்கு, பேரி, பணவான், ஆனகம், கோமுகம், இதெல்லாத்தையும் வாசிக்க ஆரம்பிச்சிட்டா. டம 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 டமன்னு. இந்த சத்தம் எப்படி இருந்துதான்? எல்லாம் சேர்ந்து வாசிக்க ஆரம்பிச்சா. சஹ சைவாபிய ஹன்யந்த, எல்லாம் சேர்த்து வாசிக்க ஆரம்பிச்சா. சப்தம், அந்த சவுண்ட் எப்படி இருந்தது? துமுலோ அபவத்து, அந்த சத்தம் கேட்டோடனே பயமா ஆயிடுதான் எல்லாருக்கும். அப்படி ஒரு சத்தமா இருந்துதான். அதை கேட்டோடனே எல்லாரும் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டாலாம். என்னடா அது இப்படி வாசிக்கிறா, இப்படி ஒரு வாரா இருக்க போறதா இது அப்படின்னு தோன்ற அளவுக்கு அந்த சப்தம் இருந்துதான். ஓகே, இதுதான் 13th ஸ்லோகம். ஓகே மாதவ், என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிச்சா? கரெக்டா சொல்லு பாப்போம் எனக்கு. மாதவ், என்னடா கவுந்தடிச்சு தூங்கிட்டியா அதுக்குள்ள? நாளைக்கு வா, ஸ்கூலுக்கு ஒரு வேலை ஒண்ணு வச்சுக்கிறேன், வா. பியூகிள் டும் 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 இல்லடா,
பியூகிள் வந்து ஹார்ன். ட்ரம்ஸ் ட்ரம்ஸ். ஓகே. அப்புறம் ட்ரம்பட் ட்ரம்பெட். ஓகே. அப்புறம் பியூகல் பியூகிள். அப்புறம் கோமுகம்னு சொன்னேன், குட்டி ஹார்ன். அப்புறம் கெட்டில் ட்ரம்ஸ். இது கவனிக்கவே இல்லையா நீனு மாதவ்? எஸ் மேம். சரிடா. போய் சொல்றேன் மேம். இவன் மேம் கவனிக்கல, நான் கவனிச்சு மேம். ஸ்கூல்லயும் நீ ரொம்ப சேட்டப் பண்றேன்னு மிஸ் கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்திருக்கு மாதவ். எப்ப மேம் வந்து? வந்தது, நாளைக்கு பேசுவோம் அத பத்தி. என்ன? சரி மேம். ஓகே சரி. 13th ஸ்லோகா புரிஞ்சுதா எல்லாருக்கும்? சோ துரியோதனன் வந்து தன்னோட ஆர்மியில யாரெல்லாம் இருக்கான்னு சொல்றான். அதுக்கப்புறம் பீஷ்மர் என்ன பண்றார், அவருடைய சங்கத்தை எடுத்து வாசிக்கிறார். அது லயனோட ரோர் மாதிரி இருக்கு. அத கேட்ட உடனே துரியோதனோட ஆர்மியில வார் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, பேரி, சங்கம், பணவான், ஆனகம், கோமுகம், இதெல்லாம் வாசிக்கிறா. இத வாசிச்ச உடனே எல்லாருக்கும் அந்த சத்தத்தை கேட்ட உடனே எப்படி இருக்கு, ஐயோ அப்படின்னு இருக்கு, ஓவர்வெல்மிங்கா இருக்கு. ஓகே, எல்லாரும் பயந்து போயிடுறா. அந்த சத்தத்தை கேட்டோடனே எப்படிடா இந்த சண்டை, என்னடா போறது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுறா. ஓகேவா? நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கட்டுமா? 13th ஸ்லோகா வரைக்கும் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? சொல்லு கண்ணா. எஸ் மேம். ஓகே சரியா? அத்வைத், ஆதித்யா, நித்யஸ்ரீ. மேம் எஸ் மேம். ஸ்டாப் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். என்ன? ஓகே. சௌமியா, ரோஹிணி. புரிஞ்சது மேம். ஓகே. ஜானகி மன்னி, எனி questions? ஸ்ரீவித்யா. எஸ் மேம். ஸ்ரீவித்யா சவுண்டே காணுமே ஸ்ரீவித்யா. ஃபீவரா இருக்கு மேம். அச்சோ, இன்னைக்கு ஸ்கூல் இருந்ததா? இருந்தது, நான் போல. வெரி குட். ஓகேவா இந்த கதையெல்லாம் கேக்குறதுக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஓகே, வெரி நைஸ். மோக்ஷிதா புரிஞ்சுதா? அத்வைத், நித்யஸ்ரீ. எஸ் மேம். புரிஞ்சுது மேம். ஓகே எஸ் மேம். சரிடா. ஆதித்யா, அஞ்சனா. அஞ்சனா ஏதோ பிரைஸ் வாங்கியிருக்காளா? ஆமா மேம், அவன் கூட ஏதோ சொல்லிட்டு இருந்தான். யாரா? இன்னைக்கு சாக்லேட்லாம் நல்லா தான் கொடுத்தா எல்லாருக்கும். ஆதித்யா தவிர பாக்கி எல்லாரும் சொல்றாளேடா. சரி சரி, ஓகே. அவன் வந்து நான் சொல்றேன்னு எதிர்பார்க்கறான். சரி அத்வைத், ஓகே. ஆதித்யா சரி, அவன் மியூட்ல இருக்கான். சொல்லுப்பா. இல்ல கூப்பிட்டீங்கல்ல. அஞ்சனா பிரைஸ் கிடைச்சிருக்கா motivational பகவத்கீதால? prize. என்ன Yes ma'am. என்ன பிரைஸ்? motivational prize. சூப்பர், நன்னா ஷீல்டும் சொன்னதுக்கா. சர்டிபிகேட்டும் கொடுத்தாங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். நேத்து தான் போயிட்டு வந்தேன். வெரி குட், வெரி குட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாரும் சேர்ந்து அஞ்சனாக்கு ஒரு கிளாப் கொடுக்கலாமா? பகவத்கீதா காம்படிஷன்ல மோட்டிவேஷனல் பிரைஸ் வின் பண்ணிருக்கா. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அஞ்சனா வீடியோல வா, எவ்ரிபடி வுட் லைக் டு கிளாப் ஃபார் யூ. மேம் அஞ்சனா தூங்கிட்டா. அச்சோ. டைமிங் அதான் மேம், ஒரு 9:30க்கு மேலனா கண்ண மூடிடும். அதான். ஓகே ஓகே, வெரி நைஸ். சரி, இன்னைக்கு சாக்லேட்லாம் கொடுத்தான், உங்களுக்கு கொடுக்கல. என்னம்மா? இன்னைக்கு சாக்லேட்லாம் கொடுத்தான், உங்களுக்கு எல்லாம் கொடுக்கல. ஸ்ரேயா எனக்கு ஸ்கூலுக்கு வரலப்பா. அத்வைத், அத்வைத் நம்ம தனியா பேச. எனக்கும் கொடுக்கல. ஓ அதானா? மேம் உங்களுக்கு வருதோ இல்லையா, அவனுக்கு மட்டும் வந்துடணும் மேம். சரி ஓகே, இந்த சண்டே நம்ம ஆஃப்லைன்ல வச்சுக்கலாம், சரியா?
ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஞ்சனா. அஞ்சனாக்கு நான் கங்க்ராட் சொன்னேன்னு சொல்லிடு. ஓகே எஸ் மேம். ஓகே கண்ணா, தேங்க்யூ. ஆ ஓகே, பாப்போமா? நெக்ஸ்ட் கிளாஸ் பாப்போம். ஸ்ரீ எஸ் குருப்யோ மேம். நமஹ. ஆ ஹரிஹி ஹரி ஓம். பாப்போம். தேங்க்யூ. ராம் 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 மேம். ராம் Ram Ram Ma'am. ராம் டீச்சர் ராம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ராம் ராம் Thank you ma'am. Thank you ma'am. ராம் ராம் Ram Ram Ma'am. Thank you ராம் ma'am. ராம். தேங்க்யூ. Ma'am.